மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். காங்கிரஸ் கட்சிக்கு யார் பிரதமர் ஆகிறோன்னு RSS முடிவு பண்ணுது. இதுதான் இந்திய அரசியல். இப்போ இதே போல திமுகவையும் காங்கிரஸும் உடைச்சிட்டா காங்கிரஸும் காணா போயிடும், திமுக காணா போயிடும் அப்படின்னு RSS உடைய திட்டம். இதுக்காக தான் பிரவீன் சக்கரவர்த்தியை அனுப்பி பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவை ஒழிச்சே தீர்வு நிற்கிறார். விஜயகாந்த் 2011 ஒரு 7 MLA இங்கே கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அதே போல் அந்த நேரத்தில் ஒரு 6-7 MLA கொண்டு சேர்த்துட்டாங்க. ஸ்ரீதேவி நடிகையினுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் சஞ்சய்னு பேர், சஞ்சய் ராமசாமி. கோயம்புத்தூரில் செல்வராஜ்னு ஒரு MLA. இப்படி ஒரு 5-6 MLAவை அவங்களாம் என்ன காங்கிரஸ், அம்மா காங்கிரஸ், ஜே காங்கிரஸ். காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, அம்மா காங்கிரஸ், ஜே காங்கிரஸ். ஜே காங்கிரஸ் மானங்கெட்ட பயிலுவா. இந்த லட்சணத்தில் எங்களுக்கு ஆட்சியில் வேணும், பங்கு வேணும். திமுகவுக்கு சொம்புது அப்போவே கொடுக்கல, ஆட்சியும் கொடுக்கல, அதிகாரம் கொடுக்கல, கட்டிங் போயிட்டு இருந்தது. அத்தனை பேருக்கும் நீங்கள் இப்போ ராணி வெங்கடேசன் பியூல அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க மாதம் 25 லட்ச ரூபா. யாருக்கு? ஒவ்வொரு MLAக்கு மாதம் 25. என்ன சார் 25ங்கிறீங்க? 2000 கோடி 3000 கோடி ஓடிட்டு இருக்கு. அப்பவே 25லயே 25 லட்சம். அதெல்லாம் சாதாரண கேஷ் சார். உலகத்தில் 26வது பணக்காரன் கருணாநிதி குடும்பம் வந்துருச்சு. நீங்கள் 25 லட்சம், நமக்கு தான் 2500 ரூபா பெருசாக இருக்கு. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து ரெட்ரோலோக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற அத்தனை மக்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சார், திமுக வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட இந்தியா டுடேயோட ஒரு கான்க்ளேவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேசும்போது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கார். அதுதான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. அதைத்தான் இப்போ முதலமைச்சர் உடைச்சிட்டார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. ஆனால் இந்த தேர்தலை காங்கிரஸ் கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் சந்திப்போம், ஒரு வெற்றி கூட்டணியாக இது அமையும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி புதிதாக நியமித்த நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறாரு, என்ன நடக்குதுன்றதை கேட்குறாரு. அதற்கடுத்து இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிய உடனேயே மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் போடுறாரு. நாங்கள் அது சரியாக பண்ணியிருக்கணும், அது நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது? திமுக வெர்சஸ் காங்கிரஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார்? இல்லை, திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் எந்த காலத்திலையும் அண்ணா ஆட்சி அமைச்ச 67க்கு பிறகு காங்கிரஸ் தனித்து ஆட்சிக்கு வருவதற்கோ அதிகாரத்துக்கு வருவதற்கோ அல்லது ஒரு MLA வருவதற்கோ ஒரு MP வருவதற்கோ ஒரு கவுன்சிலர் வருவதற்கோ நகராட்சி ஊராட்சி சேர்மன் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தனியாக இப்போ தமிழ்நாட்டில் ஏறக்குறைய பல கட்சி இருக்குது. பாமக இருக்குது, தேமுதிக இருக்குது, வைகோ இருக்கார், சிறுத்தை இருக்குது, பல கட்சி இருக்குது. எந்த கட்சியுமே தனித்து நின்று இங்கே இயங்க முடியாது. ஒன்றும் திமுக கூட்டணியில் இருக்குன்னு, இல்லைன்னா அதிமுக கூட்டணி. இதுதான். இது எப்போ இருந்து வந்ததுன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இதுதான் நிலைமை. ஆனால் கருணாநிதி நினைத்திருந்தால் காங்கிரஸை முகவரியே இல்லாமல் பண்ணியிருக்கலாம். ஏன் கருணாநிதி காங்கிரஸை இத்தனை ஆண்டு காலமாக ஆலையில் ஓட்டு போடுறதுக்கு, திமுக ஓட்டு போட்டு காங்கிரஸுக்கு 35 சீட்டு 36 சீட்டு எதிர்கட்சி, இப்படியா காங்கிரஸை அழிந்து போகாமல் காப்பாற்றியது கருணாநிதி தான். காங்கிரஸ் தொண்டர்கள் அல்ல, கருணாநிதி தான். காங்கிரஸுக்கு உண்மையான தலைவரே கருணாநிதி தான். இதுதான் 60 அண்ணாதுரை காங்கிரஸை ஒழிப்பதற்காக காங்கிரஸை தவிர்த்து அத்தனை கட்சி கூட்டு சேர்த்தினார். அன்றைக்கி அதிமுகலாம் இல்லை, உருவாகவே இல்லை. கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக், மாப்போசி, ஜனசங்கம், ராஜாஜி, இப்படி எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து தான் காங்கிரஸினுடைய வரலாறு முடித்தார். ஆனால் அப்படி முடித்து ஒரு 3-4 வருஷத்தில் கருணாநிதி மீண்டும் அதுக்கு உயிர் கொடுத்தார்.
உயிர் கொடுத்து காங்கிரஸை தமிழ்நாட்டில் ஒரு பிரதான கட்சியாக மக்கள் மறந்து போகாமல் காப்பாற்றினார். இதுதான் வரலாறே தவிர காங்கிரஸுக்கு எந்த வரலாறு, காமராஜரால் கூட காங்கிரஸை காப்பாற்ற முடியல. காமராஜ் காங்கிரஸ் வந்து வெளியே இருக்கிறார். காங்கிரஸ் ரெண்டாக உடைஞ்சு இந்திரா காந்தி காலத்தில் உடைஞ்சு ஒரு காங்கிரஸுக்கு காமராஜ் தலைவர், ஒரு காங்கிரஸுக்கு இந்திரா காந்தி தலைவர். அப்போது இதே காமராஜை இந்த காங்கிரஸை தோற்கடிக்குது. எங்கே நாகர்கோயிலில் காமராஜ் தனியாக நிற்கிறார் எம்பி சீட்டுக்கு. அப்போது திமுக காங்கிரஸை எதுக்குது, காமராஜை காங்கிரஸை எதுக்குது. அப்போது இதுதான் வரலாறு. காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத காங்கிரஸை கருணாநிதி காப்பாற்றி வச்சிருந்தார். இப்போ அதுக்கு ஏதாவது காரணம் இருந்துச்சா? காரணம் என்னன்னா இந்த இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அந்நிய செலாவணி மோசடி. டெல்லியில் அவங்க ஆட்சி, இங்கே இருக்கும்போது நம்ம பாதுகாப்பாக இதுதான், வேற எந்த காரணமும் இல்லை. இந்த ஃபார்முலா ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலம் தொடர்ந்த பிறகு மீண்டும் காங்கிரஸ் தனித்து ஆட்சிக்கு வந்தாலான்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. இந்திரா காந்தி காலத்திலே ஒரு முயற்சி பண்ணாங்க, மூப்பனாரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்குவதற்கு. நடக்கலை. அதிமுக திமுக ரெண்டும் உடைஞ்ச பிறகு மீண்டும் ஒரு முயற்சி, காங்கிரஸ் முதலமைச்சராக மறுபடியும் இழந்த வாக்கை தக்க வைக்கலான்னு. அதுக்கும் முடியல. திமுக வந்துச்சு. 96 காங்கிரஸே உடையுது. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் மேலே அவரால் நடத்த முடியல. அது மீண்டும் காங்கிரஸோடு இணையுது. இப்போ காங்கிரஸுடைய பிரதான எதிரியான பாஜகவை தூக்கி பிடிக்கிறது மூப்பனார் மகன் வச்சிருக்கிற சைக்கிள் சின்னம். அது தமிழ் மாநில காங்கிரஸ்னு வாசன் வச்சிருக்காரு. சோனியா காந்தி எந்த காலத்துலேயும் வாசனை பக்கத்தில் சேர்த்தக்கூடாதுன்னு இருந்துச்சு. இதுக்கு ஒரு பெரிய அரசியல் இருக்கு. ஆமாம். அப்போ இப்படி பல விஷயங்கள். ஆனால் இப்போ காங்கிரஸ் தனித்து போனால் செல்லா காசாக போயிடும். ஆனால் முதலமைச்சர் பயப்படுறாரு. ஏன்னா திமுக வாக்கு வங்கியை விட இங்கே பெரியார் வாக்கு வங்கியெலாம் ஒன்றும் கத்திரிக்காய் கிடையாது. முஸ்லீம் வாக்கு அது காங்கிரஸோடது. கிறித்துவர் வாக்கு, தலித்து வாக்கு, இந்த 3 வாக்குமே பாஜக எதிர்ப்பு வாக்கு. அப்போ காங்கிரஸ் உடைச்சிட்டு போனால் அதுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக சொந்த செல்வாக்கே இல்லை. திமுகவை காப்பாற்றுவது எது? முஸ்லீம், கிறித்துவர், தலித். காங்கிரஸ் அல்ல. இல்லை, காங்கிரஸ் விசிகா அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய வாக்குகளும் அப்படி சொல்லலாமா? இல்லை, அப்படிலாம் சொல்லவே முடியாது. காங்கிரஸுக்கு வாக்கே இல்லை. இல்லை. அப்போ இந்த முஸ்லீம் கிறிஸ்தவர் வாக்கு, முஸ்லீம் கிறிஸ்தவர் வாக்கு பிஜேபி எதிர்ப்பான வாக்கு. அது காங்கிரஸுக்கு தான். காங்கிரஸுக்கு உழுகாது. திமுக கூட்டணி. காங்கிரஸ் தனியாக நின்றுச்சுன்னா காங்கிரஸுக்கு உழுகாது. இல்லை, தனியாக நின்னா காங்கிரஸுக்கு விடாது. ஆனால் திமுக கூட்டணியில் இல்லைன்னா அப்போ அது வெளியே தானே போகுது. காங்கிரஸ் இல்லாத இடத்துல அது வெளியே தானே போகுது. அந்த ஓட்டு வராது இல்லையா? இல்லை, புரியல. இல்லை, இப்போ இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இல்லைன்னா அந்த ஓட்டு அங்கே போகாதா? போகாது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு தெரியும். நம்ப மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கவே முடியாதுன்னு தெரியும். டெல்லியில் பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் நிற்குது. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக காங்கிரஸுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஓட்டு போடுறாங்க, சட்டமன்ற தேர்தலில் போட மாட்டோம். காங்கிரஸ் இங்கே நீங்கள் கிளையே இல்லையே, கொடி கட்டுறக்கே ஆள் இல்லையே. இதுதான் காங்கிரஸினுடைய நிலைமை. ஆனாலும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மாணிக் தாகூருக்கும் என்ன அசைன்மெண்ட்னா, அதாவது இதில் பிரவீன் சக்கரவர்த்தி தான் ரோலே. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள். காங்கிரஸுக்குள்ள நிறைய ஆர்எஸ்எஸ் ஆள். நீங்கள் ராஜீவ் மரணம் 91ல் ஊருக்கு போய் கிளம்பி செட்டில் ஆகிட்டார். யார்? நரசிம்மராவ் ஒரு மனிதனை மறந்தாச்சு. ராஜீவ் மரணத்திற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது? காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற நரசிம்ம ராவ் என்ற ஒரு பார்ப்பனரை, ஆச்சார அனுஷ்டார ஒரு ஐயங்கார பிரதமர் ஆக்குது. ஆக்கியவர் யார்? அப்போ பட்டுக்கோட்டை ஐயர் வெங்கட்ராமன். உத்தரவிட்டது யார்? நாக்பூரில் இருக்கிற ஐயர்கள். காங்கிரஸை சோனியாவுக்கு தெரியாது. யாரை? நரசிம்மராவை.
சோனியா தேர்ந்தெடுக்கலை, நாடாளுமன்ற குழு கூடி தேர்ந்தெடுக்கலை, எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கலை. அப்போ யார் தேர்ந்தெடுத்தாத ஒரு கேள்வி வருதா இல்லையா? யார் தேர்ந்தெடுத்தா? காங்கிரஸ் கட்சிக்குள்ள யார் பிரதமர் ஆகிறோன்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணுது. இதுதான் இந்திய அரசியல். இப்போ இதே போல் திமுகவையும் காங்கிரஸும் உடைச்சிட்டா காங்கிரஸும் காணா போயிடும், திமுக காணா போயிடும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். இதுக்காக தான் பிரவீன் சக்கரவர்த்தியை அனுப்பி பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவை ஒழிச்சே தீர்வு நிற்கிறார். நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்கிட்ட கேஷுவலாக பேசி அவர் உண்மையெல்லாம் எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டு அவரை தெருவு கொண்டு விட்டது யார்? பிரவீன் சக்கரவர்த்தி தான். அவருக்கு என்ன நோக்கம்னா அவரை தெருவில் கூட விடுறதில்ல திமுக. ஆனால் அவர் வந்து ரொம்ப நெருங்கிய நபராக இருக்காரு ராகுல் காந்திக்கு. இல்லை, அதுதான் நீங்கள் நிறையா தவறான நபர்கள் பூரா டெல்லியில் நிறைய பேருக்கு நெருக்கமாக தான் இருப்பான். மாணிக் தாகூர் என்ன மகாத்மா காந்தி பேரனா? டெல்லியில் சிங்கிள் பெட்ரூமில் மேன்ஷனில் படுத்து கிடந்தவர். 2009 வேட்பாளர் இல்லை, காங்கிரஸுக்கு வேட்பாளரே டெல்லியில் இல்லை. அப்போ இது போன்ற டெல்லியில் நிறைய லைசன்ஸ் ஒரு ஆட்கள் இருப்பான். லைசன்ஸ் வாங்கி தரேன், லோன் வாங்கி தரேன்னு. அப்படி ஒரு நபர் தான் இந்த மாணிக் தாகூர். இப்போ நீங்கள் எனக்கு காங்கிரஸில் நேபாளிலேருந்து ஒரு ஆள் வர்றார், வந்து லாட்ரி விற்கிறார், லாட்ரியில் பல கோடி சம்பாதிக்கிறார். கடைசியில் அவர் எம்பி எலெக்ஷன் நின்று மந்திரியை பெரிய இந்தியனே அல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டார் காங்கிரஸ் கட்சியில். கர்ச்சீப் வித்துட்டு இருந்த ஆர்வன்னு எம்பி காங்கிரஸில் மௌலானா கூட கர்ச்சீப் பர்மா பஞ்சாயத்தில் கர்ச்சீப் 5 ரூபா 10 ரூபாய் கர்ச்சீப் விற்றாரு. அப்போ இங்கே பதவிக்கு வர்றதுக்கு இங்கே தகுதியோ பாரம்பரியமோல காங்கிரஸ்லையும் தேவையில்லை, எந்த கட்சியிலையும் தேவையில்லை. அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ திமுகவுக்கு சிண்டு முடிகிறார். ஏன்னா இந்த சிண்டு முடிந்த பிறகு மாயவரம் தொகுதியில் பிரவீன் சக்கரவர்த்தி ஜெயிக்கணும்னு விரும்புகிறார். திமுக அவர் கொடுக்க விடான்ட்டாங்க. யாருக்கு கொடுத்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்க விடான்ட்டாங்க. அப்போ அவர் மேலும் எப்படியாவது உடைக்கணும்யா, திமுக தோக்கடிக்கும். அதுக்கு தாவேக்காவை பயன்படுத்துகிறாங்களா? ஆமாம், தாவேக்கால போனால் என்ன, தெருவில் போனால் என்ன, அதை பற்றிலாம் கவலை இல்லை. எங்கேயோ போனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது. அதுதான் இதுக்கான ப்ராசஸ் தான். நாங்கள் அதிகாரத்தில் இருக்கோம். நீங்கள் திமுகவுக்கு அவர் கழட்டி விடுறது தெம்பு இல்லை, தைரியமாக தெம்பு இல்லை. ஏன் சொல்ல முடியலையா? ஆமாம், திமுக வாக்கே இல்லையே, இதை நம்பித்தானே திமுகவே இருக்கு. மோடியா லேடியான அதிமுக ஜெயிக்குது, ஜெயிச்சுதா? பாஜக அதிமுக கூட்டணி வந்த பிறகு திமுக ஜெயிக்குது. மோடியா லேடியாங்கும்போது திமுக ஜெயிக்கலையே. திமுக 37 சீட் ஜெயலலிதா ஜெயிக்குது, பாஜக பொன்னார் ஜெயிக்கிறாரு, அன்புமணி தர்மபுரி ஜெயிக்கிறார் 39. திமுக டெபாசிட்டே போச்சு. அப்போ ஏன் திமுக வாக்கு என்னாச்சு? திமுக முஸ்லீம் என்ன ஆனாங்க, திமுக கிறிஸ்டின் என்ன ஆனாங்க, தலித் எங்கே போச்சு? போச்சா இல்லையா? இப்போ பாஜக பூதம் வந்துடும். இதுதான் திமுகவை காப்பாற்றுது. இந்த பாஜக பூதத்துக்கு காங்கிரஸும் ஒரு காரணம். இப்போ இந்த டெல்லி தலைமையை இப்போ எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க இங்கே தமிழ்நாடு? நீங்கள் அதாவது ஆட்சி பங்காதியாக ஒன்றும் கொடுக்க முடியாது, விருப்பம்னா இருங்களீன்னா போங்க, இப்படி தான். அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, செல்வ பெருந்தக ராஜீவ் சொன்னாலும் ராகுல் சொன்னாலும் கேட்க மாட்டார், ஸ்டாலின் சொன்னால் தான் கேட்பார். யார் தலைவர்? அவர் தான் தலைவர். ராகுல் காந்தி தானே கட்சிக்கு? ராகுல் தானே தலைவங்க. அதெல்லாம் முதல்லைங்க. இப்போ அவருக்கு தலைவர் ஸ்டாலின் தான். இப்போ 14 பட்டியல் தயாராக இருக்குது எம்எல்ஏக்கள். 14? ஆமாம். காங்கிரஸ் இதை உடைய போகுது. காங்கிரஸை உடைக்கிற வேலையை நீ உண்மையாகவே காங்கிரஸு தாவேக்காவோட போச்சுன்னா ஒரு காங்கிரஸ் இங்கேயே இருக்கும். எங்கே? திமுகவில். அது செல்வ பெருந்தகையோட காங்கிரஸ். கரெக்டாக சொன்னீங்க. இதெல்லாம் காலகாலமாக உண்டு. நீங்கள் 91 96ல் காங்கிரஸு அதிமுக கூட்டணி, ராஜீவுடைய மரணம் தான் ராஜீவ்காந்தி மரணம் தான் ஜெயலலிதா முதலமைச்சராகுது, சரியா? ஆமாம். அப்போது காங்கிரஸு விஜயகாந்தி 2011 ஒரு 7-8 எம்எல்ஏ இங்கே கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அதே போல் அந்த நேரத்தில் ஒரு 6-7 எம்எல்ஏ கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஸ்ரீதேவி நடிகையினுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் சஞ்சய்னு பேர், சஞ்சய் ராமசாமி. கோயம்புத்தூரில் செல்வராஜ்னு ஒரு எம்எல்ஏ. இப்படி ஒரு 5-6 எம்எல்ஏவை அவங்கெல்லாம் என்ன காங்கிரஸ்? அம்மா காங்கிரஸ், ஜே காங்கிரஸ். காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? அம்மா ஜே காங்கிரஸ். மானங்கெட்ட பயிலுவா.
இந்த லட்சணத்தில் எங்களுக்கு ஆட்சியில் வேணும், பங்கு வேணும். திமுகவுக்கு சொம்புது 2006-11 35 சீட்டு இருக்குது காங்கிரஸுக்கு. கருணாநிதியே கொடுத்து உருவாக்கி வச்சுருக்காரு. மைனாரிட்டி கவர்மெண்ட் எது? திமுக. காங்கிரஸ் திமுக சேர்ந்து கவர்னரை கொண்டு போய் நாங்கள்லாம் 118 இருக்கிறோம் காமிச்ச பிறகு தான் ஆட்சி அதிகாரம். ஆமாம், அப்போவே கொடுக்கலையே, அப்போவே கொடுக்கல, ஆட்சியும் கொடுக்கல, அதிகாரம் கொடுக்கல, கட்டிங் போயிட்டு இருந்தது அத்தனை பேருக்கும். நீங்கள் இப்போ ராணி வெங்கடேசன் பியூல அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க மாதம் 25 லட்சம் ரூபா. யாருக்கு? ஒவ்வொரு எம்எல்ஏக்கு மாதம் 25. என்ன சார் 25ங்கிறீங்க? 2000 கோடி 3000 கோடி ஓடிட்டு இருக்கு. அப்பவே 25லயே 25 லட்சம். அதெல்லாம் சாதாரண கேஷ் சார். உலகத்தில் 26வது பணக்காரன் கருணாநிதி குடும்பம் வந்துருச்சு. நீங்கள் 25 லட்சம், நமக்கு தான் 2500 ரூபா பெருசாக இருக்குது சார். இப்படி சொல்ல கேவலம் 25 லட்சம் அப்படிலாம் இல்லை. காசை நம்ம அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அப்படி எல்லா எம்எல்ஏக்களும் கொடுத்தாங்க. இல்லை, அந்த 25 லட்சம்ன்றது காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு பெரிய அமௌண்ட்டா? அதெல்லாம் இல்லை, காங்கிரஸில் பெரிய பண்ணையார்கள் தானே. அதில் யாருக்குமே பெரிய அமௌண்ட் இல்லை, யாருக்குமே அது பெரிய அமௌண்ட் போகுது, அவ்வளோதான். எல்லாம் மணல் கடத்துக்காரங்களை சொல்லி கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போகிறோம். அதான் ஆற்றுல கூட மண் இருக்கு இல்லையே, கட்டுக்கட்ட பணம் கிடக்கு, மலையில் பணம் இருக்குது, அதை உடச்சி கொடுக்கறது தானே. அப்போது காங்கிரஸில் பல நேரங்களில் திமுக எதை சொல்லுகிறதோ அதை தான் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ செல்வ பெருந்தக காங்கிரஸ் உடைத்து கொண்டு வெளியே போனால் ஒரு 15 எம்எல்ஏ ஆளுக்கு 10 கோடி ரூபா கொடுத்து நீங்கே வச்சுக்கிங்க, நாங்கள் சீடு தரேன், நானே நீங்கள் ஒரு காங்கிரஸ். இது என்ன காங்கிரஸ்? ஸ்டாலின் காங்கிரஸ் இல்லைன்னா உதயநிதி காங்கிரஸ். அவங்களுக்கு என்ன பேர்? போய் கோயிலில் பார்ப்பாங்க, எங்கள் கலிகாம்பா கோயிலில் பார்ப்பாங்க, துர்காம்மா, இது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா உதயநிதிக்காக இன்பநிதி காங்கிரஸ் வச்சா கூட நீங்கள் மக்கள் ஓட்டு போட்டுருவான். யோசிச்சு பாருங்க. இது ஜெயலலிதா வைக்கும்போது ஜே காங்கிரஸ்ன்னு அதாவது கேட்க நல்லா இருக்கு. உதயநிதி காங்கிரஸ்ன்னு வச்சா கேட்க காங்கிரஸ், காங்கிரஸ், இ காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், இ காங்கிரஸ், கே காங்கிரஸ், ஸ்டாலின் எஸ் காங்கிரஸ், இல்லை தமிழில் சொல்லுவோம் இஸ் காங்கிரஸ், இஸ் காங்கிரஸ், புஷ் காங்கிரஸ். புஷ்ஷியே காங்கிரஸோட பேசும்போது ஸ்டாலின் பேசுகிறேன். புஷ்ஷியே இப்போ 300 கோடி வசூல் பண்ணிட்டாரு. ஒரு எம்எல்ஏ 1 கோடி. இப்போ பார்ட்டி ஃபண்டு வேணும், நம்ம திமுக அண்ணாதிமுக கூட மோதணும், ஆளுக்கு 1 கோடி கொடு 300 கோடி வசூல் பண்ணிட்டு இருக்கார் புஷ்ஷி. வட்ட செயலாளர் 2-3 20 லட்சம் ரூபா. இப்போ ஒரு விஜய அவங்களும் வளர்ந்து வர ஒரு கட்சி தான். ஆமாம், கடுமையாக வளர்றாங்க. இல்லை சார், இல்லை சார், நம்ம கழகங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் கோடிகள்னு. இப்போ புதுசாக வந்தவங்களே ஒரு 300 கோடி. தமிழ்நாட்டில் இப்போ ஆடு மேய்ப்போர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி வச்சு நிறைய ஆடெல்லாம் சேர்த்து ஆடு மேய்ப்போர்லாம் நான் முன்னுக்கு கொண்டு வர போகிறோமையா அப்படின்னு சொன்னால பல கோடி வந்துடும். நீங்கள் பிரான்ஸ் நாடு இருக்குல்ல, அது ஒரு பெரிய வல்லரசு, உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு. அந்த வல்லரசு நாட்டினுடைய அதே நில அமைப்பு, மக்கள், சீதோசனம், வளம், கடல், மலைகள் எல்லாம் உள்ள நாடு இது தமிழ்நாடு. இங்கே கோடிகளெல்லாம் சாதாரணம். நீங்கள் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு பெரிய பெரிய பண்ணையார்கள், ராசுதார்கள், வாண்டையார்கள், மூப்பனார்கள்லாம் வச்சுருந்தான். மீதி ஆளெல்லாம் பணத்தை பார்த்ததே இல்லை. திராவிட இயக்கம் வந்த பிறகு திருட்டு ரயில், பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கினவன், இவன் பூரா அவனை விட போய் பண்ணையாராயிட்டான். எத்தனை ஆண்டு காலம்? நீங்கள் 500 ஆண்டு காலம் ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வச்சுருந்தாங்கல்ல, பூண்டி வாண்டையார்கள், மூப்பனார்கள், இவங்கெல்லாம். அதே போல் யார் இந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிற அந்த பயிலுவோ கருப்பு சேப்பை கொடியை எடுத்துகிட்டு அவனெல்லாம் தாண்டி மேலே வந்துட்டான். நீங்கள் அந்த அமைதிப்படையில் அமாவாசை தேங்காய் கதை தான். ஏன்டா அந்த அரண்மனையில் போய் தேங்காய் எங்கே போய் அந்த பொண்ணையே கட்ட போகிறையா? அந்த மாதிரி இந்த பஸ்ஸை பார்த்துட்டு பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க முடியாத பூரா டிரான்ஸ்போர்ட் மந்திரி, ரெவன்யூவில் பார்த்துட்டு இருந்த மதுரை மேலும் கட்சி உதயகுமார்லாம் ரெவன்யூ மந்திரி. இப்போ கருணாநிதி சைக்கிள் ரிக்ஷா தள்ளிட்டு போன பூரா இப்போ பிடபிள்யூ மந்திரி யார்? ஏவா வேலு. இப்படி பெரும் மாற்றம் இந்த திராவிட இயக்கம் அதெல்லாம் பண்ணையாராக மாறிட்டான். அதனால் காங்கிரஸு இப்போது வெளியேறினாலும் சரி, காங்கிரஸை உடைச்சாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் எந்த மாற்றமும் வராது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா முஸ்லீம் கிறிஸ்டின் தலித்து இருக்காங்க. அதை என்னைக்கு உடைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் திமுக அழியும். அப்போ இந்த இவங்க கேட்ட ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதும் ஒன்றும் கிடையாது, இவங்க சொன்னதும் ஒன்றும் கிடையாது. வாய்ப்பே இல்லை. அப்போ 2 கூட்டணி சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்க போகிறோம். ஆமாம்.
கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.